நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 344வது திருநாமம் அனுகூலாய நமக. ஆயர்பாடியில் வளர்ந்த கண்ணன் தளர் நடை நடக்கத் தொடங்கிய பின் திடீரென வீட்டில் இருந்து மாயமாகி விடுவது அவன் வழக்கம். யசோதை எங்கு தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. சிறிது நேரம் கழித்து உடலெல்லாம் சாம்பலை பூசிக்கொண்டு எங்கிருந்தோ வருவான். மேலும் ஒரு நொடிப்பொழுது கூட ஒரு இடத்தில் நிற்க மாட்டான் கண்ணன். திடீரென மாட்டுத் தொழுவத்தில் புகுந்து தொந்தரவு செய்வான். அங்கே போய் அவனை பிடிக்க முயன்றால் கன்றுக்குட்டிகள் கட்டப்பட்ட தொழுவத்துக்கு ஓடிவிடுவான். அப்புறம் எப்படியோ அவனை பிடித்து வீட்டுக்குள் அழைத்து வந்தால் மீண்டும் மாயமாகி விடுவான். பசு மற்றும் கன்றுகளின் வாலை பிடித்து இழுத்து விளையாடுவான். இப்படி துரு துரு என்று விளையாடும் கண்ணனை யசோதையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்ணனிடம், நான் உன்னை பார்ப்பதா வீட்டு வேலையை பார்ப்பதா, சிறிது நேரம் கூட ஓரிடத்தில் இருக்க மாட்டாயா என்றெல்லாம் அறிவுறுத்தி பார்த்தாள் யசோதை. ஆனாலும் கண்ணன் அதையெல்லாம் காதில் போட்டு கொண்டதாக தெரியவில்லை. ஒரு நாள் கண்ணன் அதிகமாக விஷமம் செய்யவே யசோதை பிரம்பினால் அவனை அடிக்கப் போனாள். ஆனால் பிரம்பால் அடித்தால் குழந்தைக்கு வலிக்குமோ என்று அஞ்சிய யசோதை பிரம்பை தூக்கி போட்டுவிட்டு தாம்பு கயிற்றை எடுத்து அடிக்கப் போனாள். ஆனால் கண்ணனோ பயந்தவன் போல் நடிக்கத் தொடங்கினான். அவன் உண்ட வெண்ணெய் தோய்ந்த கைகளால் யசோதையை தொழுதான். மை தீட்டிய கண்களில் இருந்து மை கரைந்து வரும்படி கண்ணீர் விட்டு அழுதான். அச்சத்துடன் யசோதையை நோக்கி ஒரு பார்வை பார்த்தான். பயத்தில் குழந்தை கண்ணனின் உதடுகள் துடித்தன, மேனி நடுங்கியது. பார்த்த யசோதை, குழந்தாய், உன்னை போய் அடிப்பேனா என்று சொல்லி அவனை தழுவிக்கொண்டாள். அடுத்த நொடியே அங்கிருந்து மாயமான கண்ணன் மேலும் லீலைகள் புரிய சென்று விட்டான். இவனை ஓரிடமாக கட்டி போட வேண்டும் என்று கருதிய யசோதை 2 கயிறுகளை எடுத்தாள். ஒரு கயிற்றை ஓர் உரலை சுற்றி 3 சுற்றுகள் சுற்றி அதை ஒரு முடிச்சு போட்டு கொண்டாள். மறுபுறம் இன்னொரு கயிற்றை கண்ணனின் இடுப்பை சுற்றி 3 சுற்று சுற்றி அதையும் ஒரு முடிச்சு போட்டு கொண்டாள். 2 கயிறுகளையும் இழுத்து பார்த்த போதும் அவற்றுக்கு இடையே 2 அங்குலம் இடைவெளி இருந்தது. வேறு சில கயிறுகளை கொண்டு வந்து இவற்றோடு சேர்த்து கட்டிவிட்டு பார்த்தாள் யசோதை. உரலும் நகரவில்லை, கண்ணனும் நகரவில்லை. ஆனாலும் 2 அங்குலம் இடைவெளி மட்டும் அப்படியே இருக்கிறது. வியர்த்து விறுவிறுத்து போன யசோதை, கண்ணா, உன் தாயான எனக்கு உன்னை கட்டும் உரிமை கூட இல்லையா என்று கேட்டாள். அவளது அன்புக்கு மனம் இறங்கினான் கண்ணன். அதனால் அடுத்த கயிற்றை அவள் கொண்டு வந்து சேர்த்து முடிச்சு போட்ட போது 2 கயிறுகளும் இணைந்து விட்டன. கண்ணனை உரலோடு கட்டிவிட்டாள் யசோதை. இப்படி கண்ணனை கட்டிய யசோதை அவனை பார்த்து, ஓரிடத்தில் நிற்க மாட்டேன் என்று விஷமம் செய்தாயே, முடிந்தால் இதிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு தன் வேலையை கவனிக்கச் சென்றாள். தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அப்படியே உரலோடு கட்டுண்டு கிடந்தான் கண்ணன். இறைவனுக்கு எத்தனையோ மேன்மைகள் இருந்தாலும் அவன் தன் பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர்களிடத்தில் எளியவனாக இருக்கிறான். 10 அடியவருக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எந்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே என்று இப்பண்பை நம்மாழ்வார் பாடுகிறார். ஆக மிகவும் உயர்ந்தவராக இருக்கும் திருமால் அத்தன்மைகளை மறைத்து கொண்டு தன் பக்தர்களிடத்தில் இனியவராக, எளியவர்களாக, அவர்களுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பதால் அவர் அனுகூலக என்று அழைக்கப்படுகிறார். அனுகூலக என்றால் இனியவர், எளியவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 344வது திருநாமம். அனுகூலாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் அனைவர்களிடத்திலும் திருமால் இனியவராக, எளியவராக இருந்து அருள் புரிவார். நாராயண நாராயண.